இன்னைக்கு தானே உண்மையை சொல்றாங்க. நமக்கு நாமே தான்னா கட்சி அவங்களுக்கு அவங்களே, பதவி அவங்களுக்கு அவங்களே. யாரு நமக்கு நாமே? அப்பா தலைவர், மகன் பொருளாளர், மகனே இளைஞரணி செயலாளர். கட்சியில் பெரும் பதவி ரெண்டும் அவருக்கே. வேட்பாளர் தேர்வு ஏறக்குறைய முடிஞ்சிட்டது. அதிகப்படியாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு முதன்மையான வேலையாக செய்கிறோம். ஏறக்குறைய எல்லா தேர்வும் முடிஞ்சிட்டது. வருகிற 13ஆம் தேதி கடலூரில் வச்சு 234 வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு, மூணாறு சேர்த்து 235 வேட்பாளரை அறிவிக்கிறோம். அப்புறம் அந்த மாத இறுதிக்குள்ளே புதுச்சேரி காரைக்கால அங்கே வச்சு அறிவிச்சிருதுன்னு முடிவெடுத்துருக்கோம். நான் வந்து தனித்து போட்டிங்கிற முடிவை இப்போ எடுக்கலை. 2010 மே 18 நாம் தமிழருங்கிறத ஒரு கட்சியை நம்ம உருவாக்கும்போது தமிழர்களுக்கு இல்லாதது வலிமை மிக்க அரசியல் தான். அவன் மொழிக்கும், அவன் இனத்திற்கும், அவன் கலைக்கும், இலக்கியத்திற்கும், பண்பாட்டுக்கும், அவனுடைய மண்ணின் வளத்திற்கும், மக்களின் நலத்திற்குமான ஒரு வலிமை மிக்க அரசியல் இந்த தேசிய இனத்துக்கிட்ட இல்லைங்கிறது தான் பெருங்குறை. அந்த குறையை நீக்கணுங்கிற பேராவலில் தான் நம்ம இந்த பணியை நம்ம செய்கிறோம். இப்போ அதில் தனித்து நிற்கணுங்கிறது என்னுடைய கட்சியினுடைய தத்துவ நிலைப்பாடு. அரை நூற்றாண்டு கால அழுக்க ஒரே நாளில் நீங்கள் கூட்டி அள்ள முடியாது. ஒரு நூற்றாண்டு கால புண்ணை ஒரு நாளில் மருந்திட்டு ஆத்திர முடியாது. ஆனால் மாற்றத்தை விரும்பி நிற்கிற ஒரு தலைமுறை வலுவாக உருவாயிருச்சுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இப்போ வந்து திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் தள்ளாட்டத்தில் இருக்கு. பழைய செல்வாக்கை இழந்திருக்கு. ஆனால் அந்த நிலையில் வந்த விஜயகாந்த் 2006 அவர் வரும்போது அவருக்கு ஒரு 8 விழுக்காடு வாக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அது காரணம் ஒரு மாற்றை தேடி இருந்த மக்கள் தான். அதை விட இன்னுமே அதிகப்படியாக மாற்ற தேடி இருக்கிறாங்க இந்த 10-12 ஆண்டு காலத்தில். அப்போ அவர் மாற்றா வந்தவரும் ஒரு ஏமாற்றா நிற்கும்போது இன்னும் வெறிகொண்ட ஒரு தேடல் தான் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் மாற்றத்தை விரும்பி மக்கள் நிற்கும்போது மாற்றம் கட்டாயமாக உருவாகித்தான் தீரும். இதுக்கு முன்னாடி நின்றுருக்காங்க, அண்ணன் வைகோ இடதுசாரியோடு சேர்ந்து நின்றுருக்காங்க. பல பேர் அதை முயற்சி செஞ்சு தோற்ற உடனே அந்த தோல்வியிலே இது நீ வெல்லாதுன்னு நினச்சி மறுபடி இந்த திராவிட கட்சியில் எந்த திராவிடத்தை வீழ்த்த அரசியலை தொடங்கணுமோ அந்த திராவிட கட்சிகள்கிட்ட சமரசம் செய்து சரணடைந்த உடனே இந்த வலிமையும் சேர்த்து அவங்களுக்கு கூடுதலான வலிமையாயிருதே ஒழிய நீங்கள் பாருங்கள், இப்போ திமுக ஒரு வலிமையான கட்சின்னு நீங்கள் சொன்னால் எதுக்கு விஜயகாந்துக்காக நிற்கணும்? விஜயகாந்த் ஒரு பலமானவர்னா அவர் ஏன் நான் தனித்து நிற்பேன், நான் தான் 3வது மாற்று, 2ம் இல்லை நான் தான் மாற்றுன்னு அவர் ஏன் சொல்லலை? இப்போ நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காம ஓராண்டுக்கு முன்னாடியே தனித்து போட்டி அப்போ கட்சி தொடங்கும் போதுன்னு சொன்னேன். அதில் கொஞ்சம் சமரசம் செய்து கொள்ளலை. ஓராண்டுலேருந்து வேட்பாளர் தேர்வு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அறிவித்து வந்து நான் இப்போ மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு அறிவிச்சுட்டு வேலையை தொடங்குறதுன்னு நம்ம நிற்கிறோம். மாற்றம் என்பது அடிப்படையில் அது ஒரு சொல் இல்லை, செயல். வெறும் சொல்லு மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதல்ல மாற்று. அது வெறும் சொல்லாக இருந்த வரைக்கும் அது ஏமாற்றம் ஆயிடுச்சு. செயலாக மாறும்போது தான் உண்மையான மாற்றம் வரும். மாற்றம் என்பது புரட்சி ஒன்று தான் புரட்சி போடும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். இங்கே வந்து சாதியவாதம், சாதிய மத வெறுப்பு அதை பற்றி பேசப்படுது. மத கொள்கைகளுக்கு மதவாதத்தை எதிர்க்குது. இந்த சாதியத்தை வேற இருக்கணும்னு பேசுன இந்த சாதி ஒழிப்பில் போராடணும்னு சொன்னது, சாதி எந்த சாதிக்கு எங்கே வாக்கோ அந்த சாதியை கொண்டு போய் நிறுத்தி வாக்கை பெற்று அதிகாரத்தில் இருப்பது. இந்த திராவிட தலைமைகள் எல்லாம் இங்கே வலுவான சாதிய வேறு, சாதியாக வச்சா கூட வலுவான சாதிய வேறு, இன வேறு இல்லாத, மொழி இன வேறு இல்லாத இருக்கிறதுனால இந்த தமிழர்களை பிரித்து ஆள்வது, டிவைட் அண்ட் ரூல், அந்த கொள்கை முடிவு பாலிசி அதை பச்சிருச்சு. மொழிப்போர் புரட்சியில் தான் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுது. அதில் தான் அசாத்திய வலிமை பெற்று ஆட்சியை கைப்பற்றுது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த தமிழனுக்கு உடலுக்குள்ள உயிர் இல்லடா, அவனுக்கு மொழியில் இருக்கடா உயிர்னு பார்த்துக்கிறேன். அதிகாரத்துக்கு வந்த உடனே ஆட்சா அந்த மொழியை முடிச்சு தள்ளிட்டான். அந்த மொழி இருக்கிற வரை அவன் உயிர் போட இருப்பான், அது துடிப்போட இருப்பான். அவனை 540 பேருக்கு மேலே சாகுறான். அப்போ இவன் வந்து இந்த மொழியை அழிக்காமல் அவன் உணர்வை அழிக்க முடியாது. அப்போ தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம்னு முடிவெடுத்து முடிச்சிட்டான். திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று தான். இதுதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். அதனால அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் ஆளுகிறவரை, காமராஜர் ஆளுகிறவரை ஊழல் லஞ்சம் காதில் விடலை, கல்வி மருத்துவம் பொதுமை, இந்த சாராயம் விற்று பள்ளிக்கூடம் கட்டலை, இந்த சாராயம் விற்று மதிய உணவு போடல, சாராயம் விற்று சீரோட கட்டலை, சாராயம் வச்சு அணைக்கட்டு கட்டலை, சாராயம் விற்று தொழிற்சாலை கட்டலை. அவர் காலத்தில் தான் அரையங்களும் இந்த தமிழ்நாடு வளர்ந்ததுனாலும் அவர் காலத்தில் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த திராவிட ஆட்சியில் குறிப்பாக ஐயா கலைஞர் முதலமைச்சராட்சி ஏற்ற பிறகு தான் முழுக்க லஞ்சம் ஊழல் அப்படி தேசிய நிர்வாக கட்டமைப்பே லஞ்சம் ஊழல் அப்படின்னு வந்துட்டுது. நாடு தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. மாற்றி நிறுத்தினது யாரு? இந்த திராவிட ஆட்சி. அணுவில் என் நிலத்துக்குள்ளே வந்துச்சு. கேரளாவில் மறுக்கப்பட்ட அணுவில்
திணிக்க முடியாத அணுவில் என் தேசத்துக்குள்ள இந்த கல்பாக்கத்திலையும் கூடங்குளத்துக்கு யார் கொண்டு வந்து வச்சது? கருணாநிதி, ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆருக்கு தெரியாமல் வந்துட்டுதா? இந்த திராவிட ஆட்சி தலைமைகளுக்கு தெரியாமல் வந்துட்டுதா? நியூட்டன் ஆய்வு இந்தியாவில் எங்கேயுமே மழை இல்லை. ஏன் ஒரு தேனியில் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து குடையிற? எதுக்கு நியூட்ரினா குடையிற? மீத்தேன் இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குதா? ஏன் அங்கே வந்து எடுக்கிற? இப்போ கேழ்வாய்வு கேரளாவிலிருந்து வரும்போது நீ தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டாடுவ, இங்கிருந்து கர்நாடகா கொண்டு வரும்போது நெடுஞ்சாலையில் கொண்டு வருவ. ஏன் நிலத்துக்குள்ள ஏன் நெஞ்ச பிளந்த மாதிரி என் நஞ்சை பிளந்து கொண்டு வர? அப்பன் இல்லை, தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடு இனமும் தட்டுக்கட்டு நிற்கும். போரில் நாங்கள் சாகும்போது ஐயா கலைஞர் நிம்மதியாக உறங்கிட்டார். பெருவெள்ளத்தில் நீரில் நாங்கள் சாகும்போது அம்மா ஜெயலலிதா நிம்மதியாக உறங்கிட்டார். இந்த 2 பேரையும் ஒழிக்காமல் இந்த இன மக்கள் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து ஒரு இந்த தமிழ் மக்களினுடைய வறுமை, அந்த வறுமையை நிரந்தரமாக அவங்களுக்கு வச்சுக்கிறது, அந்த வறுமையை ஒட்டி இருக்கிற அறியாமை, அந்த அறியாமையை ஒட்டி இருக்கிற எம் இன மக்கள்கிட்ட இருக்கிற மறதி, இது 3ஐயும் நல்ல முதலீடாக பயன்படுத்திக்கிறது. எல்லாருமே ஊழல் வழக்கு இருக்கிற எல்லாருமே பல ஆண்டுகளாக ஊழல் செய்து பெருத்து போயிருக்கிற எல்லாருமே இவங்க வந்து ஊழலை ஒழிப்போங்கிறது, நாங்கள் ஊழலை ஒழிப்போங்கிறதுக்கும் இப்போ மக்கள் நல கூட்டணி சொல்லுதுன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த 2G அலைக்கற்றை ஊழல் இருக்கும்போது எங்கே இருந்தாங்க? இப்போ எங்கள் அண்ணன் எங்கே இருந்தார்? திமுக கூட்டணிக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் முயற்சிச்சாரா இல்லையா? திமுக தான் முடிவு செய்யணும், அதுதான் அதிமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கணும். உங்கள் பேட்டியில் வந்திருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் வைகோ, திமுக அண்ணன் வைகோ அவர்கள் திமுக கூட்டணிக்கான ஆதரவு நிலையை எடுத்தாரா இல்லையா? யதார்த்தத்தை பேசுவோம், நம்ம உண்மையை பேசணும். கொடுக்கல, அதனால சரி நம்ம வேறு வழி இல்லை, நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்போங்கிறாங்க. இந்த வழி இல்லை நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்கிறத 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நின்றுருந்தா நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஒன்றா நின்றுருக்கலாம். ஆனால் இப்போ ஒரே ஒரு கேள்வி, இறுதி வரை இனி உள்ளாட்சி தேர்தலில், பாராளுமன்றத்தில், அடுத்து வருகிற 5 ஆண்டு கால சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் திமுக அதிமுகவோட போக மாட்டோம்னு ஒரு சொல்லுங்கள், பேசுவோம். தெரியாமல் தான் நாங்களும் உங்களுக்கு பல தடவை ஓட்டு போட்டோம், தெரியாமல் பல தடவை ஓட்டு போட்டோம். அதனால இன்னும் அந்த தவிர நாங்கள் செய்கிறதா இல்லை. அது புதுசாக நமக்கு நாமே இல்லையே தம்பி. கட்சி அவங்களுக்கு அவங்களே, பதவி அவங்களுக்கு அவங்களே. இன்னைக்கு தானே உண்மையை சொல்கிறாங்க. நமக்கு நாமே தான்னா யார் நமக்கு நாமே? என்ன நமக்கு நாமே? அப்பா தலைவர், மகன் பொருளாளர், மகனே இளைஞரணி செயலாளர், கட்சியில் பெரும் பதவி 2 அவருக்கே. ஏன் நீ ஸ்டாலினே இருக்கணும்? ஏன் அன்பில் அந்த மகேஷ் பொய்யாமொழி ஏன் ஆக்கலை? நீ ஏன் அவனை ஆக்க வேண்டியதானே? 50 ஆண்டு கால தமிழின் அரசியல் கலைஞர் மையப்படுத்தியதான். ஒன்று ஆளுங்கட்சி, இல்லை வலுவான எதிர்கட்சி. 2 50 ஆண்டு கால அதிகாரம். இதுவரை கேட்காத மக்கள் குறை இன்னைக்கு தான் என்ன கேட்குறீங்கன்னா, எங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் தான் எங்களை ஆண்டுகிட்டு இருந்தீங்களா அவள்னாலும்? இப்போ பிரச்சனையே நீங்களும் உங்கள் அப்பாவும் தான். யார்? ஸ்டாலின் ஐயாவும் ஐயா கலைஞர் ஐயாவும் தான் இத்தனை ஆண்டு காலம் தமிழனுக்கு பிரச்சனையே என்னென்னு. அதிமுக எப்போ? அடுத்த மாதம் தேர்தல், இப்போ போடுது குறை கேட்குற அழைப்பு மையம். அப்படின்னா இந்த தமிழ் மக்களை, தமிழ் மக்களை எவ்வளவு முட்டா பயிலுக்கு கூட்டம்னு நினச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறீங்க நீங்கள். நான் திருச்சியை தலைநகராக மாற்றுவேன். காரணம் என்னன்னு கேளுங்க. மையமாக இருக்குது. மையத்தில் தானே தலைநகர் இருந்திருக்கோம். நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை. நாங்கள் சென்னைக்கு வர 1 நாள், வேலை முடித்து திரும்ப 1 நாள், 2 நாள் வீணாகுது.